Hey guys, welcome to Kalyani kitchen. நான் உங்கள் அர்ச்சனா. ஸோ தீபாவளி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கா. என்ன ஸ்வீட் பண்ணுறீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ரொம்ப ஆர்வமாக இருக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா எங்கே திரும்பினாலும் தேங்காய் பர்ஃபி இல்லைன்னா பாதுஷா அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. வேறு எதுவுமே பார்க்க முடிய மாட்டேங்குது. நீங்கள் எதாவது புதுசாக வேறு எதாவது ஸ்வீட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி 2 வீடியோ 5 மினிட்ஸ்னால எடிட்டிங் பயங்கரமாக பின்னி எடுத்துருச்சு. அதனால இந்த தடவை ஒரு குட்டி வீடியோவை சூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு இந்த ஈஸி அண்ட் ஷார்ட் ரெசிபி எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் எல்லாமே அதோட அளவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து மெல்லிசாக நறுக்கின பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு அடுத்து ஒரு கப் இல்லை 150 கிராம்ஸ் ஆஃப் வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை தண்ணியில் கழுவிட்டு நல்லா காய விடணும். இல்லைன்னா ஒரு துணி வச்சு துடைக்கலாம், இல்லை ஒத்தி எடுக்கலாம். காஞ்சப்புறமா சன்னமாக இல்லைன்னா சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கணும். தண்ணியோடு நறுக்குனிங்கன்னா ரொம்ப கொலன்னு இருக்கும். நல்லா நறுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் மசாலா பொருட்கள் எல்லாம் போடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அந்த கொல கொஞ்சம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வத்தினப்புறம் தான் வந்து போடணும். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம். உப்பு போட்டதும் வெண்டைக்காயில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வரும். ஸோ அந்த தண்ணியிலே வந்து அது குக் ஆகிடும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 1/4 ஸ்பூன். கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வதங்கியிருக்கான்னு பார்த்துட்டு சும்மா ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குக்காக இருந்தால் ஓகே, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மூடி வைக்க வேண்டாம், ஏன்னா வேர்த்துரும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த அடுப்போட ஹீட்லேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சமும் வதங்கியிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ். எங்களுக்கு மொத்தமே ஒரு 7 மினிட்ஸ் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இது குக் பண்ணுறதுக்கு. நெய் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நாங்கள் அன்றைக்கி வல்லார துவையல் கூட பண்ணியிருந்தோம். வல்லார துவையல் வீடியோ வந்து நவம்பரில் போடுவேன். மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தட்டிடுங்க. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் வந்து நாங்கள் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.